எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அந்த காலத்துல பொங்கல் விழா வந்து கொண்டாடப்பட்டது. இன்னைக்கு பொங்கல் நாள் அப்படின்னால வந்து அத பத்தி கருத்து சொல்லுங்க. நல்ல கேள்வி. சங்க காலத்திலே பொங்கல் விழாவை பற்றிய குறிப்புகள் இல்லை. அது அறுவடை காலம் முடிந்தது மார்கழி தை மாதங்கள்ல. அதனால மக்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம், கொண்டாடி இருக்கலாம். இன்றைக்கு பொங்கல் என்பது ஒரு சூரியனுக்கு படையல் செய்வது, அது போன்ற கருத்துக்கள் மரம் சார்ந்த கருத்துக்கள் இல்லை. சிலப்பதிகார காலத்துல இந்திர விழா எடுத்தார்கள் பூம்புகார் நகரத்துல. அந்த இந்திர விழா தான் பிற்காலத்துல பொங்கல் விழாவாக மாறியது. அதுதான் வழி. சங்க காலத்திலே பொங்கல் என்ற கருத்துக்கு பொங்கல் விழா என்று ஒன்று நடந்ததாக தெரியவில்லை. நன்றி. அப்புறம் வந்து திருமணம் பற்றி எல்லாம் சொன்னீங்க, காதல் இது பத்தி எல்லாம் சொன்னீங்க. இப்ப வந்து சடங்குகள் அந்த தமிழ் திருமண முறையிலேயே தமிழ் இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். சோ சங்க காலத்துல இந்த திருமணங்கள் வந்து எவ்வாறு நடைபெற்றது? சங்க காலத்துல பொதுவாக திருமணங்கள் காதல், ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள், பெற்றோருடைய சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்வார்கள். பெற்றோர்கள் சம்மதிக்காவிட்டால் ஆணுடைய ஊருக்கு பெண் சென்று 2 பேரும் எவ்வளவு உடன் போய் அங்கே அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். அது திருமணம் எப்பொழுதுமே பலர் ஊரறிய ஒரு சில சடங்குகளோடு திருமணம் நடைபெற்றது. பெற்றோர் சம்மதத்தோடு கொடுக்கின்ற திருமணம் நடைபெறுகின்ற திருமணத்தில் பெண்ணை கொடுப்பதற்கு உரிமை உடையவன் பெண்ணுடைய தந்தை என்றுதான் தொல்காப்பியம் கூறுகிறது. ஆனால் தொல்காப்பியத்தில் அடுத்த பாடலையே பெற்ற தந்தை கொடுக்காமலும் திருமணம் நடக்கலாம் என்றும் சொல்லுகிறார். ஆகவே தானாகவும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்ளலாம். சரி, திருமணம் எப்படி நடைபெற்றது என்றால், சந்திரனும் ரோகிணி என்ற விண்மீனும் ஒன்றாக கூடி இருக்கின்ற நாளில், அது ரோகிணி நட்சத்திரத்தில், ஜாதகம்லாம் பார்க்கறது கிடையாது, மாசத்துல 1 நாள் 2 நாள் தான் இப்ப ஒரு தடவை 27 நாள்ல ஒரு முறை அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அருகாமையில சந்திரன் இருக்கும். அது ஒரு சிறந்த நாளாக கருதப்பட்டது. அத்தகைய நன்னாளில் வீட்டில பந்தல் போட்டு அந்த பந்தலிலே வெண்மணலை பரப்பி அந்த பந்தலை அலங்கரிப்பார்கள். பிறகு திருமணமான பெண்கள், சுமங்கலி பெண்கள் நீர் கொண்டு வந்து பெண்ணை முழுக்காட்டுவார்கள். பிறகு பெண்ணுக்கு புத்தாடை கொடுத்து பொத்தாடை உடுத்தி பெண்ணும் கணவனும் அந்த பந்தலிலே அமருவார்கள். அந்த பெண்ணை மீண்டும் சுமங்கலி பெண்கள், திருமணமான பெண்கள் அந்த பெண்ணை கற்பிலிருந்து வழுவாது உன்னை மனைவியாக பெற்ற உன் கணவனை பாதுகாப்பாயாக, பேணுவாயாக என்று வாழ்த்துதல் தான் வழக்கம். பிறகு அரிசியும் உளுந்தும் கலந்த பொங்கலை உணவாக வந்தவர்களுக்கு அளிப்பார்கள். அன்றிரவு முதலிரவு. இதுதான் திருமணம். மிக மிக சுருக்கமாக எளிமையான முறையில் நடைபெற்றது. இங்க ஐயருக்கு எந்த வேலையும் கிடையாது. அதே இது 200-300 ஆண்டுகளுக்கு பிறகு சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் சொல்லுகிறார், மாமுது பார்ப்பான் மரவழி காட்டிட தீவலம் வந்தனன் கோவலன். அப்ப ஐயர் வந்துட்டாராங்க. அது சங்க காலத்தில் ஐயருக்கு திருமணத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இல்ல, எனக்கு புரியுது, காதல் உள்ள நீங்க பேசுறது. சிறப்பா சொன்னீங்க ஐயா. ரவி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்போது இருக்கிறது போல அப்போதெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் இருந்துச்சா, பள்ளிகள்லாம் இருந்துச்சா? அதெல்லாம் எப்படி? பள்ளிகள் இந்த மாதிரி இல்ல. ஒரு நம்மிடத்துல வந்து ஆசிரியரிடத்துல கற்றுக்கொள்வது இருந்தது. ஒரு ஆசிரியர் வீட்டுக்கு போய் கற்றுக்கொள்வதுதான் வழிய முறையாக இப்படி பல பேர் கூடி படிப்பது கிடையாது. நன்றி. சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா அகத்திணை புறத்திணை அப்படிங்கிற பாடல்கள்லாம் இருக்கு. எது வந்து அதிகமா இருந்துச்சு? சங்க இலக்கியத்தில 2436 பாடல்கள் இருக்கின்றன. அதில 1857 பாடல்கள் அகத்திணை பாடல்கள். அது காதல் பாடல்கள் தான். 70 விழுக்காடு காதல் பாடல்கள். காதல் மீது தமிழர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு காதல். சூப்பருங்க. இப்ப வந்து சங்க இலக்கியத்தை நீங்க தொடர்ந்து ஆய்வு செய்து எழுதிட்டு வரனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் வந்து அதை படிக்கிறதுக்கு கடினமா இருக்கு, அது போரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதை படிக்கிறதுக்கான டிப்ஸ் சொல்லுங்க. அது படிக்கலாம். இப்ப புறநானூறு படிக்கிறது சிக்கல் என்னவென்றால்,
அந்த பல சொற்கள் நமக்கு வழக்கிலே இல்லை. நான் ஒரு தமிழ் புலவர் அல்ல, நான் பெரிய தமிழ்ல மேதாவி எல்லாம் இல்லை. நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு புறநானூறு படிக்கணும், நான் படிக்க வேண்டும், அதே போல மற்றவர்களுக்கும் அதை கற்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் நாங்கள் 2 வாரத்துக்கு ஒரு முறை ஒரு நூலகத்தில் சந்தித்து புறநானூறு படிப்பு என்று முடிவு செய்தோம். நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். அதாக ஒவ்வொரு பாடலிலும் உள்ள அருஞ்சொற்களுக்கு பொருள் அது தெரிந்தால் புறநானூற்றுல எல்லாம் படிக்கலாம், எந்த பாடலும் புரியும். என்னுடைய நூல்ல அதுதான் நான் செய்திருக்கிறேன். இப்ப அந்த பாடல் உள்ள அருஞ்சொற்கள் அனைத்துக்கும், அது அருஞ்சொற்கள்னா இன்றைக்கு வழக்கில் இல்லாத சொற்கள், அவற்றுக்கு நான் இன்றைக்குள்ள பொருளை கொடுத்திருக்கிறேன். அதையெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தால் பாடலை புரிந்து கொள்ளலாம். அதுல ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. பல பாடல்களும் புரிந்து கொள்ளலாம். திருக்குறள் படிப்பதை விட கொஞ்சம் கடினம் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அகத்திணை பாடல்ல வேற சங்கதி. அது எப்படி என்றால், அகத்திணை பாடல்ல உள்ளுரையாக ஒரு செய்தி இருக்கும். வெளிப்படையாக பார்த்தால் புரிய ரொம்ப எளிமையாக இருக்கும். கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் அதற்கு உள்ளே வேற ஒரு பொருள் இருக்கும். அதற்கு பேர் உள்ளுரை ஓமம் என்று பொருள். அது கொஞ்சம் பல நூல்களை படிக்கணும். ஒரு புத்தகம் ஒரு சில உரைகளை படித்தால் புரிந்து கொள்ளலாம். ஆர்வம் இருந்தால் படிக்கலாம், எதை வேண்டுமானாலும் படிக்கலாம். எவ்வளவோ படிக்கிறோம். நம்ம குவாண்டம் பிசிக்ஸ் படிக்கிறாங்களே, அதை விட சங்க இலக்கியம் எளிதுதான். எதை வேண்டுமானாலும் படிக்கலாம். ஆர்வம் இருக்க வேண்டும், நேரம் இருக்க வேண்டும், அவ்வளவுதான்.